Hello friends, welcome back. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் அல்லு அர்ஜுன் நடித்து வெளியான புஷ்பா த ரைஸ். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவரோட ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஜப்பானில் பயன்படுத்தப்படுற ஒரு சில இசைக்கருவிகள் பல லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்டதாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த கருவிகள் செய்ய பயன்படுத்தப்படுற ரொம்ப அரிய வகை மரங்களான செம்மரங்கள் தான். இந்த மரங்கள் ஆந்திராவில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் மட்டுமே வளரக்கூடியது. இந்த மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சட்டம் இருந்தாலும் இதை வெட்டி பல நாடுகளுக்கு இல்லீகலாக கடத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. வேற வேற கேங்க சேர்ந்தவங்க மரங்களை வெட்டி ஒரு 2 போலீஸ் செக் போஸ்ட்டை தாண்டி இந்த சிண்டிகேட்டோட லீடரா இருக்கிற ஒருத்தட்ட கொடுப்பாங்க. அந்த லீடர் அங்கேருந்து 15 செக் போஸ்ட்டை தாண்டி சென்னைக்கு எடுத்துட்டு போய் வேற ஒரு பிசினஸ் மேட்டை விற்பான். அங்கேருந்து தான் இந்த மரம் பல நாடுகளுக்கும் கடத்தப்படுதுங்கிற இன்ஃபர்மேஷனோட இப்போ கதைக்குள்ள போறாங்க. ஓப்பனிங்லேயே ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் பேரு புஷ்பராஜ். ஷார்ட்டா புஷ்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் யாரையும் அவ்வளவா மதிக்காம அடங்காம திமிரா கெத்தா தான் சுத்திட்டு இருப்பாரு. கால் மேல கால் போட்டு உட்காந்து தான் டீ குடிப்பாரு. ஓனரே வந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கவே மாட்டாரு. இதனாலே அவர் எந்த இடத்துலயும் உருப்படியா வேலை செய்ய மாட்டாரு. ஆனா புஷ்பாவுக்கு அவங்க அம்மா மேல நிறைய அக்கறையும் பாசமும் இருக்கு. கடைசியா ஒரு நாள் அதிக சம்பளம் கிடைக்குன்னு புஷ்பா செம்மரங்களை இல்லீகலா வெட்டி கடத்துற கூட்டத்துல போய் வேலைக்கு சேர்றாரு. ஒரு 50-60 பேர் காட்டுக்கு போய் செம்மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாதி வெட்டி முடிச்சிருக்கும் போது போலீஸ் டீம் அங்க ரவுண்ட்ஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் ரொம்ப தூரத்துல வரும்போதே அதை பார்த்து இவங்களுக்கு சிக்னல் கொடுக்க ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸ் வர்றதை பார்த்ததும் அந்த ஆளு விசில் அடிச்சு இவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான். போலீஸ் வருதுன்னு எல்லாரும் தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாங்க. அப்ப புஷ்பா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வெட்டின மரம், அதை போலீஸ் தூக்கிட்டு போக விட்டுட்டு நாம ஓடக்கூடாது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வாங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு டிஎஸ்பி தலைமையில போலீஸ் டீம் வருது. ஆனா இங்க வெட்டப்பட்ட மரங்கள் எதுவுமே இல்லை. எல்லாரும் சும்மா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்க ஆடு மேய்க்க வந்தோம், ஆடுங்கெல்லாம் காட்டுக்குள்ள மேய போயிருக்குன்னு சொல்றாங்க. போலீஸ் இந்த இடத்த சுத்தி நல்லா தேடி பாக்குறாங்க. எதுவும் கிடைக்கலன்னதும் சரின்னு திரும்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்க வெட்டின மரக்கட்டைகள் எல்லாம் மேல இருந்து கீழே இறக்குறாங்க. அதாவது போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மரக்கட்டைங்களை எல்லாம் கயிறு கட்டி உயரமா மரத்து மேல கட்டி தொங்க விட்டுறாங்க. போலீஸ் வந்து கீழே மட்டும் தான் தேடி பார்த்திருப்பாங்க, மேல கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு தெளிவா யோசிச்சு போலீஸை ஏமாத்தி அனுப்பிட்டதுனால புஷ்பாவை எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த கூட்டத்துல அவர் கொஞ்சம் கெத்தாவே இருக்கிறாரு. புஷ்பாவும் இந்த செம்மரம் வெட்டுற வேலையை சில நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஒரு நாள் இந்த கேங்கு வெட்டி கொண்டு வந்த செம்மரங்களை எல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி லாரியில ஏத்தி வெட்டின எல்லாருக்கும் கூலி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த இடத்த கண்டுபிடிச்சு டிஎஸ்பி ஒரு பெரிய போலீஸ் டீமோட வந்துடுறாரு. இதை பார்த்த எல்லாரும் செதறி ஓடுறாங்க. ஆனா புஷ்பா மட்டும் வெட்டின மரங்கள் எல்லாம் போலீஸ் கைக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு அந்த செம்மரங்கள் ஏத்தி வச்சிருந்த லாரியை எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. டிஎஸ்பியும் விடாம புஷ்பா ஓட்டிட்டு போற லாரியை சேஸ் பண்ணிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லாரியை காணும். புஷ்பா மட்டும் தனியா ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. சரக்கு லாரி எங்கடான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் வாங்க சார்னு சொல்லி இவரே போய் ஜீப்ல ஏறி உட்காந்துக்கிறாரு. சரின்னு இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கட்டி வச்சு செம்ம அடி அடிச்சு சரக்கு லாரி எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா புஷ்பா எதுக்கும் பதில் சொல்லல. தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எஃப்ஐஆர் போடணும், உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்கும்போது இவ்வளவு நேரமா சிரிச்சிட்டு இருந்த புஷ்பா சீரியஸ் ஆகுறாரு. இப்ப சின்னதா ஒரு பிளாஷ்பேக். அந்த காலத்துல புஷ்பாவோட அப்பா ஊர்ல பெரிய ஆளா பணக்காரரா இருந்தவர். ஆனா புஷ்பா அவரோட 2வது ஒய்ஃபுக்கு பிறந்தவர். ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு புஷ்பா அவங்க அப்பா பேரை சொல்லும் போது முதல் பொண்டாட்டியோட பையன் அங்க வந்து, எங்க அப்பா ஒரு 4 நாள் இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தனால எங்க அப்பா இவனுக்கு அப்பா இட முடியாது, அப்பன் பேரு நேர் வழியில பிறந்தவனுக்கு மட்டும்தான், குறுக்க வழியில பிறந்தவனுக்கு எல்லாம் வராதுன்னு சொல்லி புஷ்பாவோட அம்மாவை அசிங்கப்படுத்துறாரு. அதோட புஷ்பா கிட்ட, என் அப்பா பேரை நீ இனிமே யூஸ் பண்ணக்கூடாது, இனிமே உனக்கு அப்பா பேரே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த சம்பவத்துல இருந்து புஷ்பா உங்க அப்பா பேரை எங்கேயுமே சொல்ல மாட்டாரு. இதோட இந்த பிளாஷ்பேக் முடியுது. அடுத்ததா வில்லன் கேங்கோட இன்ட்ரோடக்ஷன். புஷ்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த கேங்கோட தலைவர் கொண்டா ரெட்டி. ஒரு காலத்துல பெரிய அரசியல் ரவுடியா இருந்தவர். இவருக்கு 2 தம்பிங்க. ஒருத்தர் பேரு ஜாலி ரெட்டி, பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கான ஆளு. இன்னொருத்தர் பேரு சக்கா ரெட்டி. அண்ணன் தம்பி 3 பேர்ல இவர் தான் கொஞ்சம் தெளிவான புத்திசாலித்தனமான ஆளு. இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கிற புஷ்பாவை பார்க்க ஜாலி ரெட்டியும் சக்கா ரெட்டியும் வராங்க. புஷ்பா எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிற சரக்கு லாரி எங்க இருக்குன்னு புஷ்பாட்ட கேட்கவும், என்ன பெயில எடுத்து 5 லட்சம் பணம் கொடுத்தாதான் சரக்கு லாரி இருக்கிற இடத்த சொல்லுவேன்னு புஷ்பா சொல்லவும் சரின்னு சொல்லி புஷ்பாவை அங்கேருந்து பெயில் எடுக்கிறாங்க. போலீஸ் சேஸ் பண்ணிட்டு வந்தப்போ புஷ்பா அந்த சரக்கு லாரியை ஒரு பாழங்கணத்துல தள்ளி மூழ்கடிச்சிருப்பாரு. அந்த இடத்த புஷ்பா இவங்களுக்கு காட்டுறாரு. சோ கொண்டாரெட்டி ஆளுங்க கிணத்துக்குள்ள கிடந்த அந்த லாரியை சரக்கோட வெளியெடுத்து புஷ்பாவுக்கு அவர் கேட்ட 5 லட்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா இவ்வளவு தூரம் புஷ்பாவை கார்ல கூட்டிட்டு வந்தவங்க சரக்கு லாரி கிடைச்சதும் புஷ்பாவை
மறுபடியும் கார்ல ஏத்த மாட்டேன்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. புஷ்பாவுக்கு தன்னோட ஈகோ டச் பண்ற மாதிரி இருக்கவும் ரெட்டியோட தம்பிங்க கொடுத்த அந்த 5 லட்சம் பணத்தை வச்சு ஒரு மினி வேன் வாங்கிடுறாரு. அந்த வண்டி எடுத்துக்கிட்டு நேரா கொண்டாரெட்டி இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த கேங் வெட்டி கடத்துற செம்மரங்கள் எல்லாம் அடிக்கடி போலீஸ் எப்படியோ பிடிச்சிடறாங்கன்னு சொல்லி கொண்டாரெட்டி அவர் ஆளுங்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்போ புஷ்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க மரத்தை கடத்துறதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் ஒன்றும் சரியில்லை, நல்லா பிளான் பண்ணி செஞ்சா சரக்க போலீஸ்ட மாட்டாம கடத்தலான்னு சொல்லவும் உங்ககிட்ட அப்படி நல்ல பிளான் இருக்கான்னு கொண்டாரெட்டி கேட்க புஷ்பா தன்னோட பிளான சொல்றாரு. அதாவது வழக்கமா ரெட்டி ஆளுங்க லாரியில செம்மரத்தை லோட் பண்ணிட்டு அது மேல காய்கறிகளை போட்டு மறைச்சு எடுத்துட்டு போவாங்க. போலீஸும் செக் பண்ணும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இப்போ அதுக்கு பதிலா பால் லாரியோட டேங்கை பாதியா கட் பண்ணி அதுல அடிப்பகுதியில செம்மரத்தை அடுக்கி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல பாலை ஊத்தி ஃபில் பண்ணி எடுத்துட்டு போனா போலீஸ் ஓபன் பண்ணி செக் பண்ணாலும் அவங்களுக்கு பால் தான் தெரியும். அவங்களால அவ்வளவு சீக்கிரமா உள்ள செம்மரம் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதுன்னு புஷ்பா ஐடியா கொடுக்கறாரு. கொண்டாரெட்டியும் புஷ்பா சொல்ற ஐடியா படி செய்யுங்கன்னு சொல்றாரு. பால் லாரியில செம்மரத்தை மறைச்சு வச்சு புஷ்பாவே அதை ஓட்டிட்டு போறாரு. செக் போஸ்ட்ல இருந்துகிட்டு டிஎஸ்பியும் லாரியை மடக்கி செக் பண்ண சொல்றாரு. லாரியில வெறும் பால் தான் இருக்குன்னு லாரியை விட்டுறாங்க. இவங்க சரக்க போலீஸ் செக்கிங்ல மாட்டாம வெற்றிகரமா கடத்தினதுக்கு புஷ்பாவோட ஐடியா தான் காரணம். புஷ்பா இவ்வளவு திறமையானவனா இருக்கான்னு நினைக்கிற கொண்டாரெட்டி இனி செம்மரம் கடத்துற மொத்த பொறுப்பையும் புஷ்பா கிட்டே ஒப்படைச்சிடறாரு. கடத்தப்படுற சரக்கோட மொத்த மதிப்புல புஷ்பாவுக்கு 4% ஷேர் தரதாவும் கொண்டாரெட்டி ஒத்துக்கிறாரு. அதை தொடர்ந்து புஷ்பா விதவிதமா ஐடியா பண்ணி வேற வேற வண்டிங்கள்ல போலீஸ்க்கு சந்தேகமே வராதபடி கட்டைகளை மறைச்சு வச்சு டிஎஸ்பியையும் மற்ற போலீஸையும் ஏமாத்தி அவங்க கண்ணில் மாட்டாம செம்மரங்களை கடத்திட்டு இருக்காரு. அது மூலமா நிறைய பணமும் சம்பாதிக்கிறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் புஷ்பா ஸ்ரீவல்லிங்கிற ஒரு பொண்ணை எதாச்சியா மார்க்கெட்ல பாக்குறாரு. இந்த ஸ்ரீவல்லி ஏற்கனவே கொண்டாரெட்டி கிட்ட வேலை செய்யற ஆளுங்களை ஒருத்தரோட பொண்ணு தான். பார்த்த உடனே புஷ்பாவுக்கு ஸ்ரீவல்லியை ரொம்ப பிடிச்சி போகவும் அவங்கள ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க போற இடமெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஏதேதோ சீன் போடுறாரு. ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. ஸ்ரீவல்லி இவரை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸ்ரீவல்லி தன்னை ஒரு தடவையாவது திரும்பி பாத்திர மாட்டாளன்னு புஷ்பா தினமும் ஏங்கிட்டு இருக்காரு. சைட் பை சைடு இந்த செம்மரம் கடத்துற வேலையும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் டிஎஸ்பி கொண்டாரெட்டி ஆளுங்க, அதாவது ஸ்ரீவல்லியோட அப்பாவும் இன்னொரு ஆளும் ஓட்டிட்டு வந்த பால் டேங்கரை கொஞ்சம் தரவா செக் பண்ணி பார்க்கவும் டேங்கருக்குள்ள செம்மரம் மறைச்சு வச்சு இவங்க எடுத்துட்டு போறத அவரு கண்டுபிடிச்சிடறாரு. உடனே இவங்க 2 பேரையும் பிடிச்சி அடிச்சு விசாரிச்சதுல இப்ப ஐடியா படி அவர் சொல்லிதான் நாங்க இதை செஞ்சோன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் சொல்றபடி செஞ்சா உங்களுக்கு பெரிய ரிவார்டு கிடைக்கும்னு டிஎஸ்பி அவங்கள்ட்ட சொல்றாரு. அடுத்ததா சீனுன்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆந்திரால இந்த செம்மரம் கடத்துற சிண்டிகேட்டோட பெரிய பாசே இவர் தான். கொண்டாரெட்டி மாதிரி பல கேங்க சேர்ந்தவங்க செம்மரங்களை காட்டுல இருந்து வெட்டி கடத்தி கொண்டு போய் இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. இவரோட கேங்கு தான் அந்த சரக்குங்களை பல செக் போஸ்டுகளையும் தாண்டி சென்னைக்கு கொண்டு போய் முருகனுங்கிற ஸ்மக்லர் கிட்ட விற்பாங்க. இப்ப இந்த சீனு கிட்ட தோராயமா 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரம் இருக்கு. இதெல்லாம் சென்னைக்கு கொண்டு போறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கறனால அது சரியாகிற வரைக்கும் மரங்களை போலீஸ் கண்ணில் படாம பதுக்கி வைக்கணும். கிட்டத்தட்ட 1000 டன் சரக்க பாதுகாப்பா பதுக்கி வைக்க ரொம்ப பெரிய இடம் தேவை. கொண்டாரெட்டி கிட்ட மட்டும்தான் அப்படிப்பட்ட இடம் இருக்கு. அதனால சீனு அந்த 200 கோடி ரூபாய் சரக்க கொண்டாரெட்டி குடோனுக்கு எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. இதை எப்படியோ ஸ்மெல் பண்ணிடுற டிஎஸ்பி சரக்கு கொண்டாரெட்டி குடோனுக்கு வந்துருச்சுன்னா உடனே நீங்க எனக்கு தகவல் கொடுக்கணும். அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிவார்டா 50 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும்னு இவர் பிடிச்சு வச்சிருந்த கொண்டாரெட்டி ஆளுங்கள்ட்ட டீல் பேசுறாரு. இவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. டிஎஸ்பி எதிர்பார்த்த மாதிரியே சீனு அவர்கிட்ட இருந்த 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரங்களை சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக கொண்டாரெட்டி இடத்துக்கு கொண்டு வந்து அவர் குடோன்ல கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பா வச்சிருக்க சொல்லி கேக்குறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, புஷ்பான்னு ஒருத்தன் என்கிட்ட புதுசா வந்து சேர்ந்திருக்கான். அவன் வந்ததுல இருந்து ஒரு கட்டை கூட போலீஸ்ட மாட்டல. அவனோட பொறுப்புல உங்க சரக்கு இங்க ரொம்ப பத்திரமா இருக்கும். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு கொண்டாரெட்டி சொல்றாரு. சீனுவும் சரக்கை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. சரக்கு கொண்டாரெட்டி கைக்கு வந்த விஷயத்த போலீஸ் இன்ஃபார்மரா இருக்கிற கொண்டாரெட்டியோட ஆளு டிஎஸ்பிட்ட போட்டு கொடுத்துறான். டிஎஸ்பியும் இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு பெரிய போலீஸ் போர்ஸோட கொண்டாரெட்டி இடத்துக்கு கிளம்புறாரு. இந்த விஷயம் கொண்டாரெட்டிக்கு தெரிஞ்சு போய் உடனே புஷ்பாவுக்கு கால் பண்ணி போலீஸ் ரைடுக்கு வர விஷயத்த சொல்லி எப்படியாவது ஏதாவது பண்ணி மொத்த சரக்கையும் காப்பாத்த சொல்லி சொல்றாரு. இருக்கிற கொஞ்ச டைம்ல இவ்ளோ செம்மரங்களையும் லாரியில ஏத்தி ஷிஃப்ட் பண்றது நடக்காத காரியம். அதனால புஷ்பா உடனே ஒரு ஐடியா பண்றாரு. ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அவர் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து ஏதோ சொல்லி வேகமா அனுப்பி வைக்கிறாரு. இந்த இடத்த ஒட்டின மாதிரி ஒரு பெரிய காட்டாறு ஓடிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மொத்த செம்மரங்களையும் அதுல தூக்கி போட சொல்றாரு. சரின்னு அங்க இருந்த எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துல வேக வேகமா எல்லா மரங்களையும் தூக்கி ஆத்துல போட்டுறாங்க. செம்மரங்கள்லாம் ஆத்து தண்ணியில அடிச்சிட்டு போகுது. போலீஸ் வந்து பார்த்தா ஒரு செம்மரம் கூட இல்ல. மறுபடியும் டிஎஸ்பி ஏமாந்து போயிடுறாரு. இவங்க செம்மர கட்டைகளை தூக்கி போட்ட அந்த ஆத்து தண்ணி கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி அருவி வழியெல்லாம் விழுந்து ஒரு பெரிய டேம் வழியா வெளியேறி போகும். அந்த தண்ணியில மிதந்து போற கட்டைங்க டேமை தாண்டி போயிடுச்சுன்னா அப்புறம் அதுங்களை காப்பாற்ற முடியாது. சோ அந்த டேமை தாண்டி கட்டைங்க போகாம தடுக்கணும்னா அந்த டேமை உடனே க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் புஷ்பா ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பியிருப்பாரு. அந்த ஆளும் வேகமா போய் டேமோட இன்சார்ஜ் கிட்ட பணத்தை கொடுத்து டேமோட கதவை உடனடியா க்ளோஸ் பண்ண சொல்றான். அவரும் வேகமா ஓடி போய் க்ளோஸ் பண்றாரு. செம்மர கட்டைங்க தண்ணியில டிராவல் பண்ணி டேமை ரீச் பண்றதுக்கும் இவங்க கதவை க்ளோஸ் பண்ற
பண்றதுக்கும் கரெக்டா இருக்கு. எல்லா கட்டைங்களும் டேமை தாண்டி போகாம அணைக்குள்ளேயே சேர்ந்துருது. சோ மொத்த சரக்கையும் போலீஸ்டையும் மாட்டாம ஆத்து தண்ணிலையும் அடிச்சிட்டு போகாம புஷ்பா காப்பாத்திட்டாரு. அதை தொடர்ந்து சீனு செம்மரம் கடத்தல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாரு. புஷ்பாவையும் ரொம்பவே பாராட்டுறாரு. இப்ப புஷ்பா எல்லாருக்கும் நடுவுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. சீனு செம்மரத்தை யார்கிட்ட விக்கிறாரோ அந்த கேங் ஆளுங்களும் இந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. ஒரு டன் செம்மரத்தை 2-3 கோடி ரூபாய்க்கு சென்னையில வித்துட்டு வெறும் 25 லட்சம் ரூபாய் மட்டும்தான் கொண்டாரெட்டி மாதிரி ஆளுங்களுக்கு சீனு கொடுக்குறாருன்னு சிலர் பேசினதை புஷ்பா கேட்டுட்டு இதை கொண்டாரெட்டிட்ட போய் சொல்றாரு. நாம தான் கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டுறோம், நமக்கு வெறும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு சீனு சில கோடி ரூபாய்க்கு விற்கிறாரு, நமக்கு லாபம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஷேரை ஏத்தி கொடுக்க சொல்லி சீனுட்ட கேளுங்கன்னு புஷ்பா சொல்ல, ஏற்கனவே எங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கு, என்னால இதெல்லாம் டைரக்டா சீனு கிட்ட போய் கேட்க முடியாது, வேணும்னா நீ போய் கேளுன்னு கொண்டாரெட்டி சொல்றாரு. லீடரான நீங்களே கேட்காத போது நான் எப்படி கேட்கறது, சரி கேட்க வேணாம், இதோட இதை விட்டுலன்னு புஷ்பா சொல்லிடுறாரு. புஷ்பா என்னதான் 2வது சம்சாரத்துக்கு பிறந்தவரா இருந்தாலும் அவங்க அப்பா ஊர்ல ரொம்ப பெரிய ஆளா இருந்தாரு. சோ புஷ்பாவோட அசிஸ்டன்ட் ஸ்ரீவல்லியோட அப்பாட்ட புஷ்பா இன்னரோட மகன் தான், இப்ப கேங்ல பெரிய ஆளாயிட்டான்னு சொல்லி அவர் பொண்ணு ஸ்ரீவல்லிய புஷ்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கவும் ஸ்ரீவல்லியோட அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. புஷ்பாவும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஸ்ரீவல்லி வீட்டுக்கு சம்பந்தம் பேச போறாரு. அப்போ புஷ்பாவோட அண்ணன், அதாவது புஷ்பா அப்பாவோட முதல் ஒய்ஃபோட பையன் அங்க வந்து, புஷ்பா எங்க அப்பாவுக்கு முறையா பிறந்தவனே கிடையாது, கள்ள தொடர்புல பிறந்தவன், அப்படி இப்படின்னு புஷ்பாவையும் அவங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்தி பேசவும் புஷ்பாவுக்கு கோவம் வந்து அவர் அடிக்க போயிடுறாரு. அப்ப நடந்த கைகலப்புல புஷ்பாவோட அம்மா கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டுருது. அவங்கள புஷ்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. இப்படி காலம் பூரா அவமானப்பட வேண்டியதா இருக்குன்னு புஷ்பாவோட அம்மா வருத்தப்பட்டு அழறாங்க. புஷ்பாவுக்கு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்ததும் அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் அவங்க அப்பா இவங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் புடுங்கிட்டு தங்கியிருந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு. தன்னையும் அம்மாவையும் நடுத்தெருவில் நிறுத்தினவன் முன்னாடி பெருசா வாழ்ந்து காட்டணும், பெரிய ஆளாய் காட்டணுங்கிற குறிக்கோளோட தான் புஷ்பா இருப்பாரு. இப்ப அவனால மறுபடியும் அவமானப்பட்ட புஷ்பா ஒரு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் நேரா சீனு இடத்துக்கு போறாரு. இனிமே நாங்க உங்களுக்கு கொடுக்குற செம்மரத்துக்கு ஒரு டன்னுக்கு 25 லட்சம் ரூபாய் பத்தாது, 1 கோடி ரூபாய் கொடுத்தா கட்டைங்களை உங்கள்கிட்ட கொடுக்குறோம், இல்லன்னா சொல்லிடுங்க, நீங்க அந்த சென்னை முருகன்ட்ட தானே சரக்கை கொண்டு போய் விக்கிறீங்க, நாங்க டைரக்டா சென்னைக்கே சரக்கை கொண்டு போய் அவர்கிட்ட வித்துக்கிறோம்னு புஷ்பா கெத்தா சொல்றாரு. 1 கோடி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சீனு சொல்லவும் புஷ்பா அவர் முன்னாடியே சென்னை முருகனுக்கு கால் பண்ணி, இனிமே நாங்க எங்க சரக்கை சீனு கிட்ட அனுப்பல, நேரா உங்ககிட்டயே கொண்டு வந்து டெலிவரி பண்றோம், அவருக்கு கொடுக்குற பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. இதனால கோவப்படுற சீனு புஷ்பாவை கொல்ல சொல்லி அவங்க ஆளுங்களை ஏவுறாரு. ஆனா புஷ்பா எல்லாரையும் செமையா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்ததா 10 டன் செம்மரத்தோட நேரா சென்னை முருகேசனை போய் பாக்குற புஷ்பா, இனி எங்க சரக்கு உங்களுக்கு சீனு மூலமா வராது, நேரடியா நாங்களே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம், பேமெண்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க, ஒரு டன்னுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு டீல் பேசுறாரு. முதல்ல முருகேசன் இதுக்கு ஒத்துக்கலனாலும் நீ கொண்டாரெட்டியோட ஆளுன்னு சொல்ற, நான் எப்படி நம்புறது, அவரையே நேரா என்கிட்ட பேச சொல்லுன்னு அவர் சொல்றாரு. புஷ்பாவும் உடனே கொண்டாரெட்டிக்கு கால் பண்ணி, அண்ணா வழக்கமா நம்ம சரக்கு சீனு கிட்ட கொடுத்தா டன்னுக்கு 25 லட்சம் தான் கிடைக்கும், அதே ரிஸ்க் எடுத்து நேரா முருகேசனுக்கே கொடுத்தா ஒரு டன்னுக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. என்ன ஒண்ணு, சீனுவை பகச்சிக்க வேண்டியதா இருக்கும், பிசினஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இப்படி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி புஷ்பா கொண்டாரெட்டியை கன்வின்ஸ் பண்றாரு. கொண்டாரெட்டியும் இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிறாரு. அதோட எல்லா டீலிங்லயும் எனக்கு 50% ஷேர் கொடுக்கணும்னு புஷ்பா கேட்கவும் வேற வழி இல்லாம கொண்டாரெட்டி அதுக்கும் ஒத்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த ரைட்ல போலீஸ்க்கு இன்ஃபார்மரா இருந்தது ஸ்ரீவல்லியோட அப்பாவும் இன்னொருத்தரும் தான் கொண்டாரெட்டி கேங்குக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் பிடிச்சி செம்மையா அடிச்சு ஒருத்தனை கொன்னுறாங்க. ஸ்ரீவல்லியோட அப்பாவை கொல்றதுக்கு முன்னாடி இவர் பொண்ணு தான் ஸ்ரீவல்லின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஜாலி ரெட்டிக்கு ஒரு சபலம் உண்டாகுது. ஸ்ரீவல்லிய உடனே உங்க இடத்துக்கு வர வைக்கிறாரு. உங்க அப்பாவை உயிரோட விடணும்னா இன்னைக்கு ராத்திரி என் கூட ஒன்னா இருக்கணும், வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சு அலங்காரம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஸ்ரீவல்லி புஷ்பாவை பார்த்து விஷயத்த சொல்றாங்க. புஷ்பா முதல்ல என்னால எல்லாம் வர முடியாதுன்னு சொல்றாரு. நீ எப்போல இருந்து என்ன பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சியோ அப்போல இருந்து நானும் உனக்கு தெரியாம உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லி ஸ்ரீவல்லி அழறாங்க. என்ன அவ்வளவு பிடிக்குமா உனக்கு, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீ யாராவது உன் மேல கை வைக்க விட்டுருவானா அப்படின்னு சொல்லி புஷ்பா ஸ்ரீவல்லிய நேரா கொண்டாரெட்டி இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ஜாலி ரெட்டி ஸ்ரீவல்லி மட்டும் வருவான்னு நினைச்சு ஆளுங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்காரு. ஸ்ரீவல்லியோட வர புஷ்பா ஜாலி ரெட்டிய வெறித்தனமா அடிச்சு எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு படுக்க வச்சிடறாரு. இப்ப என்ன பண்ண போற, உங்க அண்ணன்ட்ட போய் அழுதுகிட்டே புஷ்பா என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி போட்டு கொடுக்க போறியா, சொன்னா சொல்லிக்கோ, எனக்கெல்லாம் ஒன்னும் பயம் இல்ல, என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்னு புஷ்பா சொல்லவும் ஜாலி ரெட்டிக்கு ரோஷம் வந்துருது. நான் ஒண்ணு எங்க அண்ணன்ட்ட சொல்ல மாட்டேன், இது எனக்கும் உனக்குமான பிரச்சனை, நானே இதை தீர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து அடிச்சு கட்டி போட்டு வச்சிருந்த ஸ்ரீவல்லியோட அப்பாவை இவங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜாலி ரெட்டியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவர் எழுந்து நடமாடவே 4 மாசம் ஆகும்னு சொல்லிடுறாங்க. தன்னை யார் அடிச்சதுன்னு ஜாலி ரெட்டி சொல்லலனாலும் அவரை இந்த அளவுக்கு மோசமா அடிச்சது புஷ்பா தான் எப்படியோ தெரிஞ்சுக்கிற கொண்டாரெட்டி ஒரு டீலிங் விஷயமா வெளியூர் போகணும்னு சொல்லி புஷ்பாவை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு.
போறாரு. போற வழியிலே புஷ்பா தலையில துணிய மூடி கைய கட்டி காட்டுல வச்சு செம்மையா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் புஷ்பா திறமையான வேலைக்காரனா இருந்தாலும் தான் தம்பியை அடிச்சிட்டாங்கறனால புஷ்பாவை அங்கேயே கொன்னு புதைக்கிறதா கொண்டாரெட்டியோட பிளான். புஷ்பாவை குழியில தள்ளி அவரை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது வேற யாரோ கொண்டாரெட்டிய தலையில ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா சீனுவோட ஆளுங்க. தன்னை எதிர்த்துக்கிட்டு சரக்கா நேரடியா முருகேசன் இடத்துக்கு கடத்தினால கொண்டாரெட்டி கேங்கையே க்ளோஸ் பண்ண சொல்லி சீனு ஆள் அனுப்பியிருப்பாரு. இந்த ரெண்டு கேங்கும் நடந்த சண்டையில புஷ்பா மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. புஷ்பா கை கட்டையெல்லாம் அவுத்து எப்படியோ கேங்ல இருந்து பிரிஞ்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. சீனு ஆளுங்க கொண்டாரெட்டி ஆளுங்க சிலரை கொன்னதும் மத்தவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. இருந்தாலும் சீனு ஆளுங்க கொண்டாரெட்டியோட இன்னொரு தம்பி சக்காரெட்டியை மட்டும் பிடிச்சி கொல்ல பார்க்கும்போது புஷ்பா அங்க என்ட்ரி ஆகி எல்லாரையும் அடிச்சு சக்காரெட்டியை காப்பாத்திடுறாரு. நாமளே புஷ்பாவை கொல்லதான் பார்த்தோம், ஆனா அவன் நம்ம உயிரை காப்பாத்திட்டானேன்னு சக்காரெட்டிக்கு புஷ்பா மேல ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டாகுது. புஷ்பா மத்த எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு சீனுவோட மச்சனை மட்டும் பிடிச்சிடுறாரு. அவனை கொன்னுடலாமான்னு புஷ்பா யோசிக்கிறாரு. இவனை கொன்னுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், சீனு இன்னும் கோவம் ஆயிடுவான்னு சக்காரெட்டியே சொல்றாரு. சீனுவும் புஷ்பாவுக்கு போன் பண்ணி என்னோட மச்சனை மட்டும் உயிரோட விட்டுரு, நீ சொன்ன மாதிரியே நம்ம டீலிங் பேசிக்கலாம்னு சொல்லவும் அவர் லைன்ல இருக்கும் போதே சீனு மச்சான புஷ்பா சுட்டு கொன்னுடுறாரு. என்னை பத்தி உனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, மார்க்கெட்ல எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்காக தான் இவனை கொன்ன, இனி உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோன்னு புஷ்பா சவால் விடுறாரு. அதை தொடர்ந்து கொண்டாரெட்டியோட பாடியையும் சீனு மச்சானோட பாடியும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் கொண்டாரெட்டியோட சாவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எம்எல்ஏ வந்திருக்காரு. எம்எல்ஏ மூலமா கொண்டாரெட்டி ஆளுங்க கிட்ட பேசி தான் மச்சானோட பாடியை வாங்கிட்டு போலான்னு சீனுவும் அவங்க ஆளுங்களோட கொண்டாரெட்டி சாவுக்கு வராரு. இவ்வளவு நாள் ஒத்துமையா இருந்துட்டு இப்ப எப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு எம்எல்ஏ விசாரிக்கும் போது புஷ்பா தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. செம்மரம் வெற்ற எல்லாரும் சரக்க சிண்டிகேட் லீடரான சீனு கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. சீனு சென்னை வரைக்கும் அதை கடத்திட்டு போய் முருகேசன் விக்கிறாரு. ஆனா மரத்தை கோடி கணக்குல முருகேசன் வித்துட்டு வெற்றவங்களுக்கு வெறும் 25 லட்சம் ரூபாய் கொடுக்கறாரு. உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத மரம் நம்ம இடத்துல மட்டும்தான் கிடைக்குது. ஆனா அதை ரிஸ்க் எடுத்து வெட்டி கொடுக்கற நமக்கு என்ன பலன் கிடைக்குது? கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இதான் நம்ம ரேட்டுன்னு பிக்ஸ் பண்ணா ஒரு டன்னுக்கு 2-3 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். எம்எல்ஏ அண்ணனுக்கும் இதனால மாசம் பல கோடி ரூபாய் வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். இதை என்னால கண்டிப்பா நடத்தி காட்ட முடியும். சிண்டிகேட்டோட பொறுப்பை என்கிட்ட கொடுத்தா நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு புஷ்பா சொல்றாரு. உடனே எம்எல்ஏவும் புஷ்பா தான் இனிமே சிண்டிகேட்டோட ஹெட், இனி யாரு மரம் வெட்டினாலும் புஷ்பாட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து சீனு இருந்த இடத்துக்கு இப்ப புஷ்பா வந்துடுறாரு. செம்மரம் கடத்துற மொத்த சிண்டிகேட்டுக்கு இப்ப புஷ்பா தான் ஹெட். இனி அவர் வைக்கிறதா இங்க சட்டம். புஷ்பா பிசினஸ் பக்காவா பண்ணி பல கோடி ரூபாயை லாபமா சம்பாதிச்சு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றாரு. எம்எல்ஏவும் இப்ப மினிஸ்டர் ஆயிடுறாரு. இப்ப புஷ்பாவுக்கு மினிஸ்டர் சப்போர்ட் இருக்கிறது கூடுதல் பலமா இருக்கு. புஷ்பாவுக்கும் ஸ்ரீவல்லிக்கும் கல்யாணமும் நிச்சயமாயிடுச்சு. இனி புஷ்பாவை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற நிலைமையில இன்னொரு வில்லன் என்ட்ரி ஆகுறாரு. அவர் தான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்பி பன்வர் சிங். ரொம்ப வில்லத்தனமான ஆளு. மரம் வெட்ட போன 12 பேரை அரெஸ்ட் பண்ணி கார்ல இடம் பத்தலன்னு அதுல 2 பேரை சுட்டு கொன்னு வந்த உடனே எல்லாருக்கும் பயத்தை காட்டுறாரு. புதுசா வந்த எஸ்பியை பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வரலான்னு புஷ்பா போறாரு. எஸ்பி கிட்ட போய் மரியாதையே இல்லாம, யோ எஸ்பி, நீ தான் புதுசா வந்திருக்கியா? நான் தான் புஷ்பா, கேள்விப்பட்டிருப்பிய, செம்மரம் சிண்டிகேட்டோட லீடர். மாசம் உனக்கு கரெக்டா என்கிட்ட இருந்து மாமூல் வந்துரும், இது இந்த மாசத்தோட ஷேர்னு சொல்லி பேக் நிறைய பணத்தை கொடுக்கறாரு. அடுத்த வாரம் என் கல்யாணம் வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. எஸ்பியும் பேகை திறந்து பணத்தை ஃபுல்லா டேபிள் மேல அடுக்கி வச்சு எண்ண ஆரம்பிக்கிறாரு. எண்ணி முடிச்சிட்டு ஒண்ணு மட்டும் குறைச்சலா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. என்னது குறைச்சலா இருக்கா? குறையறதுக்குலாம் வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி புஷ்பா ஆளுங்க பணத்தை மறுபடியும் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எஸ்பி பேசுறாரு, இங்க கவனிச்சிங்களா, போலீஸ் நானும் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், இந்த புஷ்பாவும் வெள்ளை சட்டை போட்டிருக்கான், அதுக்காக ரெண்டும் ஒன்னாயிடாது. நான் போட்டிருக்க சட்டைக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, ஆனா இவன் சட்டையில அது இல்ல. பிராண்டுன்னு என்ன தெரியுமா? பிராண்டுங்கிறது நம்ம அப்பா பேர் மாதிரி. நம்ம யாருக்கு பிறந்தோம், யாரு நம்மள ப்ரொடியூஸ் பண்ணதுங்கிறது ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளுக்கு வேல்யூவை கொடுக்கணும்னு சொல்லி இன்டைரக்டா புஷ்பாவோட பொறப்பை பத்தி பேசி இன்சல்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம புஷ்பா கையில விளங்க மாட்டி இப்போ மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளினா குறைஞ்சது 3 வருஷம் ஜெயில இருக்கணும். அப்புறம் கல்யாணம் எப்படி நடக்கும்? இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது என் கையில தான் இருக்குன்னு எஸ்பி சொல்றாரு. தான் பொறப்ப தப்பா பேசுறதுனால புஷ்பாவுக்கு செம கோவம் வருது. ஆனா கோவத்தை அடக்கிட்டு இப்போ உனக்கு என்னதான் சார் வேணும்னு புஷ்பா கேட்கும் போது, இப்ப சொன்னியே இந்த சார் தான் வேணும், ஒண்ணு மட்டும் குறைச்சலா இருக்குன்னு சொன்னல, அது இதுதான். நீ கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லக்கூடாது, நீங்க என் கல்யாணத்துக்கு வரணும் சார்னு சொல்லணும். ஒவ்வொரு மாசம் எனக்கு சேர வேண்டிய பணம் வரும்போதும் இந்த சாருங்கிற மரியாதையும் வரணும். இப்ப புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி புஷ்பா விலங்க கழட்டி விட்டு போக சொல்றாரு. புஷ்பாவும் எதுவும் சொல்லாம எழுந்து போயிடுறாரு. இது வரைக்கும் யாருக்கும் அடங்காதவனா இருந்த புஷ்பா அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் எஸ்பி சொல்றபடியே கேட்டு நடக்கிறாரு. அவருக்கு ரொம்ப அடங்கி போறாரு. புஷ்பாவோட கல்யாண நாளும் வருது. தாலி கட்டுற நேரத்துல புஷ்பாவை காணும். எங்க போயிருப்பாருன்னு எல்லாரும் தேடி பாக்குறாங்க. ஆனா புஷ்பா எஸ்பி கூட காட்டுல தனியா ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில இருக்காரு. ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச
நேரத்துல புஷ்பா சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாரு. சார், அன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தப்போ என் அம்மாவை ஏன் சார் அசிங்கப்படுத்துனீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தினா எப்போ அப்படின்னு எஸ்பி கேக்குறாரு. அன்னைக்கு என் அப்பா யாரு, நான் யாருக்கு பிறந்தவன், என் பொறப்பு எப்படின்னு சொல்லி எவ்வளவு அசிங்கமா பேசினேன். என் அப்பாவை பத்தி அசிங்கமா பேசினா என் பொறப்பை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே அர்த்தம். என் பொறப்பை அசிங்கப்படுத்தினா எங்க அம்மாவை கேவலப்படுத்துற மாதிரி தானே அர்த்தம். ஏன் சார் அப்படி பேசுனீங்க? அது தப்பு இல்லையா? என்னால அதை மறக்க முடியல சார். அது என்ன சார், ஒருத்தனை திட்டணும்னா எல்லா நாய்களும் அவங்க அம்மாவை தான் அசிங்கமா பேசுறாங்கன்னு புஷ்பா சொல்ல எஸ்பிக்கு இப்ப கோவம் வந்துருது. எஸ்பி அசந்த நேரத்துல அவர் ரிவால்வரை புஷ்பா எடுத்துறாரு. கன்னு புஷ்பா கைக்கு போனதும் எஸ்பி பயப்படுறாரு. என்ன பயமா இருக்கா? உன்ன மாதிரி துப்பாக்கிய பார்த்து பயப்படுறவன் இல்ல இந்த புஷ்பா. யாருக்கும் அடங்காம பயப்படாம திமிர்லயே உருவானவன். நான் துப்பாக்கிய பார்த்தும் பயப்பட மாட்டேன், ரத்தத்தை பார்த்தும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி புஷ்பா அவர் கையிலேயே ஷூட் பண்ணிக்கிறாரு. என்னமோ பிராண்ட பத்தி பேசுன, இத பாத்தியா? இது வெறும் ரத்தம் கிடையாது, இதுதான் என்னோட பிராண்டு. என் பொறப்ப பத்தி தப்பா பேசினவன் எவனையும் இது வரைக்கும் நான் சும்மா விட்டதே இல்ல. அப்படி இருந்தும் உன்னையும் சும்மா விட்டேன் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு தான் கல்யாணம் ஆமையில. என்னோட கல்யாணம் எங்க வீட்டுல நடக்கிற கல்யாணம். ஒருவேளை அது நடக்காம போச்சுன்னா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு தான் இத்தனை நாளா பொறுமையா காத்துட்டு இருந்தேன். இனிமே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், மரியாதையா சட்டையை கட்டுன்னு சொல்லி எஸ்பிய ட்ரெஸ்ஸை கட்டி அண்டர்வேரோட நிக்க வைக்கிறாரு. அடுத்ததா புஷ்பாவும் ட்ரெஸ்ஸை கட்டி அண்டர்வேரோட நிக்கிறாரு. போட்டிருக்க ட்ரெஸ் என்ன பிராண்டுன்னு முக்கியம்னு சொன்னல, இப்போ உனக்கும் சட்டை இல்ல, எனக்கும் சட்டை இல்ல. நான் என்னோட வாழ்க்கையை இப்படிதான் ஆரம்பிச்சேன். நான் இப்படியே ரோட்ல நடந்து போனாலும் என்ன புஷ்பான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ போய் பாரு, ஒரு நாய் கூட உன்னை போலீஸ்னு கண்டுபிடிக்காது. பிராண்டுங்கிறது ட்ரெஸ்ல இல்லடா, நம்ம வாழ்க்கையில இருக்கு. இதுக்கப்புறம் போறலோடு போயிட்டு தான் இருக்கும். ஆனா உனக்கு ஒரு பைசாவும் வராது, மரியாதையும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு புஷ்பா அங்கேருந்து கிளம்புறாரு. நேரா மண்டபத்துக்கு போய் வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஸ்ரீவல்லி கழுத்துல தாலி கட்டுறாரு. எஸ்பியும் அண்டர்வேரோட அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் நாயே அவரை பார்த்து அடையாளம் தெரியாம கொலைக்கவும் அதை சுட்டு கொன்னுடுறாரு. புஷ்பா கொடுத்த பணத்தை எல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிடுறாரு. இனி புஷ்பாவுக்கு நான் யாருன்னு காட்டுறாங்கிற மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறாரு. என்ன நடந்தாலும் ஒரு கை பாத்துடலாங்கிற மாதிரி புஷ்பாவும் இருக்கிறாரு. இனிமேதான் இந்த ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆரம்பிக்க போகுது. அதுவும் செகண்ட் பார்ட்ல தான் நடக்கணும்னு நமக்கு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.